ஹாய் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகழக சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ வீட்டில் நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க, பாக்யராஜ் கிட்ட ஃபோன் போட்டு, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்த உங்கள் அம்மா வந்து இப்படி பெருசாக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி மதியை இவங்களே திட்டிட்டு இப்போ இங்கே வந்து மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க மலர். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை அம்மாவுக்கு நிஜமாவே நெஞ்சு வலியாக இருக்க போதுன்னு. இல்லைங்க, நெஞ்சு வலியாக இருந்தால் உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதில் ஏறிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, சரி இப்போ வேணா நான் வரவான்ற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுரேஷா வந்துடுறாரு. சுரேஷ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, மதி சொல்லாதெல்லாம் சொன்னேன்ற மாதிரி லக்ஷ்மி சொல்ல, இதில் வந்து சுரேஷ் ரொம்ப கோவப்பட்டுறாரு. கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு மதி என்ன சொல்கிறாங்க, நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் போது, அப்போ ராகவன் என்ன பண்ணுறாரு, உடனே மதியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, இங்கே வாங்க உங்கள் பொண்ணை என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்யராஜும் வந்துடுறாரு. பாக்யராஜ் கிட்ட வர சொல்லி அழுகுறாங்க, இந்த மாதிரி என்னை பேசிட்டாடா, என் வளர்ப்பு சரியில்லைன்ட்டாடா, எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுடா அப்படி இப்படின்ற மாதிரி பேச, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியோடைய அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு பேச்சு பேசுனா 10 பேச்சு பேசுகிறா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் தனியாக கூப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் பாக்யராஜ் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ராகவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ பேசுங்க, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா மதின்ற மாதிரி மதி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.